Hi friends, hello vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க போட கத்துக்குங்க. போட கத்துக்கிடுங்க. உங்களோட டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட் வந்து கம்ப்ளீட்டா ரீச் ஆகுற வரையில ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வரது, அப்புறம் நினைச்ச இடத்துல வெளிய வரது, நம்மளால பொசிஷன்ல ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல சார், உங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்றது. இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணியும் எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் வந்து ஃபால்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பொசிஷனில் ஹோல்ட் பண்ண முடியறதில்ல, பயமாக இருக்கும், அவங்களுக்கு திரும்ப ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுமோன்ற பயம், டார்கெட் போகுமா இல்லையா அப்படின்ற பயம். இது வந்து உங்களுக்கு கடைசி வரல உங்களுக்கு போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள். ஸோ உங்களுக்கு வயசாகிட்டே இருக்கும், நாள் போயிட்டே இருக்கும், எதையும் பண்ண முடியாது உங்களால். அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வெபினாரோ இல்லை யார்கிட்ட ஒரு வெபினார் செமினார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர வரலாம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு 10,000 12,000 கொடுத்தீங்கன்னா வெபினார்லாம் கிடைச்சிது நிறைய இடத்துல. இல்லை நீங்கள் யூடியூப் வீடியோஸ் கூட போனீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கிடைக்குது. உண்மையாக அதாவது உங்களுக்கு செட் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மென்டர்ஸ் தேர்ந்தெடுத்துங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களுக்கும் வந்து மேட்சிங் ஆகணும். அவங்க சொல்கிற வேர்டு வந்து உங்களுக்கு புரியணும். அப்போ தான் வந்து நீங்கள் வெபினார் எடுத்திங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா இல்லை ஒரு 15,000 20,000 கொடுத்து வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ அதனால சொல்கிறேன். மேபி ஒரு சில 2,000 3,000 கூட ஒரு சில வெபினாரில் எடுக்கிறாங்க. அப்படி தான் கிடையாது. உண்மையிலே வந்து ஒரு விஷயம் நல்லா சொல்லி தராங்கன்னா அது உங்களுக்கு செட்டிங் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். அவங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி போடவே மாட்டேன்றீங்க, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கினே இருக்கிறீங்க, சும்மா வீடியோ எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேருந்து அட்வைஸ் தான், கடைசி வரலாம் அட்வைஸ் கம்மி பண்ணிக்கங்க அப்படிலாம் வந்து ஒரு சில கமெண்ட்டு. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் சார், நீங்கள் நம்ம மிச்சம் நான் பார்த்துக்கலாம், டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் எதுவும்னா சாதிச்சிடலாம். இப்போது 1 கோடி ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யாருன்னா விற்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? 1 கோடி கொடுத்து வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஓகேங்களா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி விற்கிறாங்கன்னா எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி வேலை செய்கிறது கிடையாது. இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறேன், அப்படியே உடனே நிறைய பேர் என்ன ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லணுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி நினைக்காதீங்க, ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறேன். ஆனால் முக்கியமான விஷயம் இது சொல்லி வீடியோ ஸ்டார்டிங்கில் இது சொல்லிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒருத்தருக்கு செட் ஆகிருக்கிற ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு செட் ஆகிறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம், செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நான் Preis-Aktion யூஸ் பண்ணி 200 EMA யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஒன்லி 200 EMAவும் Preis-Aktion யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இன்னொருத்தருக்கு வந்து சிபிஆர் செட் ஆகிருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து பிவட் போட்டு அவர் செட் ஆகிருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து மேபி போலிங்கர் பேண்ட் செட் ஆகிருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் செட் ஆகிருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு செட் ஆகிருந்து இன்னொருத்தருக்கு செட் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் எல்லாமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், அது புரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிலர் சொல்லுவாங்க இதுக்கு மேலே போனால் பை பண்ணிங்க, இவ்வளோ ஸ்டாப்லாஸ் போடுங்க, இதுக்கு டார்கெட் போய்ங்க. ஆமாம், அது உண்மையிலே ஒர்க் ஆகும், ஆனால் அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 9 EMA அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 9 EMA ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம. அப்படின்னா 9 EMAனாக்கா ஈஸியாக சம்பாதிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். 9 EMAக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜியும் சரி வெறும் 10% தான் வேலை செய்யும். ஓகேங்களா? 10% தான் ஒர்க் ஆகும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும். மிச்சம் இருக்கிற 90% சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட், ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. மணி மேனேஜ்மெண்ட்டோ சைக்காலஜியும் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு சுப்பீரியர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட பயனில்லை. ஓகே, ஸோ 9 EMA வச்சு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு. மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவிலும் பார்க்கலாம் அது. ஏன்னா அது வந்து என்ன சொல்லுது, அது சொன்னால் பிடிக்காது யாருக்கும். அது மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டாலும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டாலும் யாருக்கும் பிடிக்காது. அந்தளவுக்கு வியூஸும் வரதில்லை, அந்தளவுக்கு லைக்ஸும் பண்ணதில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். மேபி நான் என்னுடைய இலக்கு வந்து 1000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு நான் எதிர்பார்க்குறேன். எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். டைம் பாஸ் பார்க்குறவங்க எத்தனை பேர், இல்லை ரியலாக வந்து மார்க்கெட்டில் நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் பார்க்கலாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ராட்டஜி வந்து 10% தான் ஒர்க் ஆகும். 9 EMA ஸ்ட்ராட்டஜி நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை பேசுறது பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்கும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுற விதம் இருக்குங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இப்போது நம்ம 9 EMAன்னு சொல்லிட்டோம். 9 EMAயோட அதை முடிஞ்சிச்சிங்களா. ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி வீக்காக இருக்குதா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் நான் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல வரல. ஸ்டாக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீக்னா அப்படின்னா மூமெண்ட்டே ஆகாது, அப்படியே ஆனாலும் ரொம்ப ஸ்லோவாக ஆகும். நல்ல மூமெண்டம் இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகும். ஓகே, ஸ்டாக்ஸை பற்றி அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க, அது எப்படி பண்ணணும் அப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்க. ரெண்டாவது வந்து ட்ரெண்டு அப்பில் இருக்குதா டவுனில் இருக்குதா ரெண்டாவது. அதுக்கப்புறம் மூணாவதாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அது நல்ல ஒரு சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இப்போது இது கூட இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், அது முக்கியமான ஒரு கேள்வி. எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும், எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். எல்லா டைம் ஃப்ரேமையும் பார்க்கணும். ஷார்ட் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எக்ஸிட் ஆகணும். ஏன் அப்படின்னா ஷார்ட் டைம் ஃப்ரேமில் தான் ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். என்னடா அது எடுத்தோடனே ப்ராஃபிட்டை பற்றி பேசாமல் ஸ்டாப் லாஸை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நம்ம சேனல் வந்து ரியாலிட்டி பற்றி தான் பேச முடியும். சும்மா ஃபேக்காக லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் வருது, கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போக முடியாது. நீங்கள் லைக் பண்ணால் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணால் பண்ணுங்கள், அது ஒன்றும் நோ இஷ்யூ. இது உண்மையாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு போய் சேர்ந்தால் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு இன்னும் என்ன பண்ண முடியாமல் லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தால் ரொம்ப ஒரு முக்கியமாக சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஒரு டே சார்ட் போடுறீங்க, டே சார்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. 1 hour சார்ட் போடுறீங்க, 1 hour சார்ட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. 15 minutes அதுவும் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து டவுனில் போயிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சான்சஸ் என்ன பண்ணோம், சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை பார்க்கணும். சேல் அண்ட் பை, அதாவது இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லைன்னு சொல்லல, ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும், ஆனால் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எல்லாமே டவுனில் வருது. நாம் என்ட்ரி ஆகிற இடம் மட்டும் கரெக்டான இடமா இருந்தால், சரியாக மாட்டுச்சுன்னா வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். இதெல்லாம் பார்க்க அதுதான் சொல்கிறேன், எந்த டைம் ஃப்ரேம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு அதுதான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தாத்தா ட்ரெண்டு, அப்பா ட்ரெண்டு, அது முப்பாட்டன் ட்ரெண்டு, அதெல்லாம் வந்துன்னா உங்களுக்கு வீக்லி மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், டே சார்ட் அப்படின்னு சொல்லி 1 by 1 பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து ஓவரால் ஒரு பிக்சர், கிளியர் பிக்சர் கிடச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். ஏன்னா இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு என்னடா பாதி வீடியோக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு போகலான்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நீங்கள் லைக் பண்ண சொல்ல உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அது 9 EMA உங்களுக்கு ஆல்ரெடி லைன் இது போட்டிங்களா, இது 9 EMA உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து போட்டுவிட்டேன். உங்களுக்கு இண்டிகேட்டர் போனால் இந்த இண்டிகேட்டரில் போய் பார்த்து செக் பண்ணிங்க. இது 9 EMA போட்டுட்டேன். ஸோ 9 EMA போட்டு எப்படி சார் ட்ரேடிங் இதில் எப்படி நாங்கள் இப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9 EMA மட்டும் போட்டால் உங்களுக்கு எதுவும் புரியாது. இப்போது இது பாருங்கள், நான் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. 5 minutesல டாடா ஸ்டீல் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். டாடா ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லலாம் 9 EMA கீழே வந்தால் சேல் பண்ணுங்கள், 9 EMAக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். 9 EMAக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள், 9 EMAக்கு கீழே வந்தால் சேல் பண்ணுங்கள். ஒரு சில யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சிம்பிளாக இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்க, அது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. அது அவங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரில, பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரில, சொல்கிறவங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரில. அது அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஆனால் சிம்பிள் தான், ஆனால் ஈஸியெலாம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அது எப்படின்னு நான் சொல்கிறது, அந்த வலை விரிச்சிக்கிறதே அவள் தானே. புதுசாக வரவங்க கிட்ட வந்து பணத்தை எப்படி நம்ம ஈர்க்கணும் அப்படின்றத மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கிறது. அது தெரியாமல் என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் வந்து இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள், இது கீழே வந்தால் சேல் பண்ணுங்கள், அது கீழே போனால் பை பண்ணுங்கள், மேலே போனால் சேல் பண்ணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது இருக்குங்களா. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் பணம் போட்டு பணம் ஆள்றவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்குங்களா. ஓகே, அப்படிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் உங்களுடைய நாலேஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நான் 9 EMA போட்டுட்டேன். 9 EMA போட்டுட்டு நீங்கள் இதை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணால் என்ட்ரி எக்ஸிட்க்கு தான் 9 EMA போட்டிருக்கேன். ஆனால் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இது கூட இன்னொரு ஒரே ஒரு இண்டிகேட்டர் இது கூட
இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன் 20 EMA. ஆனால் மெயின் வந்து பிக்சர் வந்து 9 EMA தான் நம்ம யூஸ் பண்ண போது 9 EMA தான் சப்போர்ட்டிங் இதில் வந்து. ஆனால் மொத்தம் EMA தான், வேறு எந்த இண்டிகேட்டரும் கிடையாது கொடுங்க, EMA தான். அது கூட நம்மளுடைய ஹீரோ வராரு 200 EMAவும் கண்டிப்பாக வராரு. 200 EMA தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு 200 EMA பிடிக்கும் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க 20 EMA நான் யூஸ் பண்ணியாச்சு. சரி 20 EMA தான் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடச்சிதுங்களா உங்களுக்கு, ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். 9 EMAவில் என்ட்ரி எக்ஸிட்டுக்கும் அது கூடவே 20 EMA போட்டு என்ட்ரி எக்ஸிட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதாவது நான் சொல்ல வேணாம், இந்த நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறத தவிர எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 9 EMA மேலே வந்து 20 EMA, ப்ளூ கலர் வந்து 20 EMA, கீழே ஆரஞ்சு கலர் வந்து 9 EMA. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய ஹீரோ மெயின் பிக்சர் ஹீரோ வராரு 200 EMA. உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இண்டிகேட்டர் முடிஞ்சாச்சு. இது என்ன சார் இன்னும் சொல்லிட்டீங்க, ஒன்றும் புரியல எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 200 EMAக்கு கீழே இருந்ததுன்னா அந்த 9 EMAவில் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். 200க்கு EMAக்கு கீழே இருந்ததுன்னா 9 EMAவில் சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பாருங்க. ஓகேங்களா? இப்போது 200 EMA மேலே போயிட்டுருக்குது, ஸ்டாக்ஸு கீழே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் 9 EMAவும் 20 EMA ஒழிஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் 20 EMA 9 EMAக்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அது கீழே வந்து சேலிங் எடுங்க. எந்த கேண்டில் கட் ஆகுதோ அதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. சாலிட் பாடி க்ளோசிங் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, பாடி சாலிடாக க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வேலை செய்யும். இதில் இன்னும் ஒரு சின்ன விஷயம், க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட்காக மேலே போகுதுங்களா, அந்த கேண்டில் நீங்கள் பிரேக் டவுன் எடுத்தால் இன்னும் வந்து சுப்பீரியராக வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்குது, ஒரு ரீடெஸ்ட்காக மேலே போகுது, அகைன் உங்களுக்கு புல் பேக் எடுக்கிறீங்களா, இதில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் வந்து அதனுடைய அக்யூரசி வந்து நல்லா வேலை செய்யும், பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இதே 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னா இந்த 9 EMAக்கு மேலே போனால் பை எடுங்க. 9 EMAக்கு மேலே போனால் பை எடுங்க. அதே கேண்டில் எந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்குதோ அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ், அதாவது இதே நம்ம டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். 9 EMAக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்க இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் உண்டு, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கிடையாது, ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுக்கு கீழே எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகே, ஸோ பாடி எங்கே க்ளோஸ் கொடுக்குன்னு பாருங்கள், அது கீழே எடுங்க, அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க. இப்படியே தான் உங்களுக்கு ஐடியா வந்து உங்களுக்கு போக போக எந்த கேண்டில் நம்ம க்ளோஸ் எடுக்கலாம், எந்த கேண்டில் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத வந்து இன்னும் போக போக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன ஊசி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஷேடோ மாதிரி ஒரு பெரிய பெரிய விக்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ட்ரியில் பண்ண தேவை. சாலிட் பாடி க்ளோஸ் கொடுத்தா மட்டும் சேல் எடுங்க. இதில் பையிங்கான வாய்ப்பு எடுங்க, இன்னும் பையிங்கான வாய்ப்பு தேடாதீங்க, பரவாயில்ல. ஏன்னா 200 EMAக்கு மேலே போகுது, இதில் பையிங்கான சான்சஸ் எதுவும் தேடாதீங்க. பை பண்ணால் விட்டுடுங்க, பரவாயில்ல, ஸ்டாக்ஸ் மேலே போட்டோம். ஆனால் ஒன்லி ஃபார் சேல் என்ட்ரி மட்டும் எடுங்க, ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு. கிட்டத்தட்ட 10க்கு 7 ட்ரேட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 3 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், மிச்சம் வந்து 7 வந்து சக்ஸஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிகினர்ஸ்க்காக. நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்ச நான் விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னை விட கொஞ்சம் எக்ஸ்பர்ட், நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் வீடியோவை. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை இது கூட ஆட் பண்ணி உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்களும் இந்த கமெண்ட்ஸ் மூலிமா அவங்களுக்கு தெரிவிக்கலாம். ஒருத்தர் தெரிஞ்ச நாலேஜ் இன்னொருத்தருக்கு பகிர சொல்ல வந்து நாலேஜ் அதிகமாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றும் நம்ம வந்து குறைஞ்சது போகிறதில்ல. ஸோ நீங்களும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய நல்ல ட்ரேடர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் சப்போர்ட்டிங் இல்லாமல் தான் நீங்கள் இருக்கிறீங்க தவிர ஆல்மோஸ்ட் நிறைய நாலேஜோட 3-4 வருஷமாக நல்ல எஃபர்ட்டோட செம்ம பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. என்னன்னா நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் லைவில் வராங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய கமெண்ட்ஸ், அவங்களுடைய வேர்ட்ஸ்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப வந்து நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து வெளி உலகத்துக்கு தெரியல அவங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 200 EMAக்கு மேலே போனால் பையிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. இது வந்து எப்படின்னா 9 EMA வந்து ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் வரும், பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும், சின்ன ப்ராஃபிட் சின்ன ஸ்டாப் லாஸ் இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டும்
சைக்காலஜி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் 2 யூஸ் பண்ணாமல் நான் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னா அந்தளவுக்கு பலன் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வெபினார் பற்றி நம்ம வீடியோ சொல்லிட்டோம். அந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை அல்லது செல் வியூஸ் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரேஷன் இங்கே இருக்குது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ண சேனல் இது. நீங்களும் விருப்பப்பட்டால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் காசு பணம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். என்னுடைய லிங்க்லேருந்து இந்த லிங்க்கு கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏஞ்சல் ப்ரோக்கிங், அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு 4ல் எது சூட்டபிள் ஆகுதோ அந்த லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை அல்லது சேல் வியூஸை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது வந்து டிப்ஸ் கால்ஸாக கண்டிப்பாக கிடையாது. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். மார்க்கெட் வந்து இதில் சப்போர்ட் எடுக்க போகுது, இதில் பிரேக் டவுன் ஆக போகுது, இதில் ரெசிஷன்ஸ் எடுக்க போகுது அப்படின்றத ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எதுவும் ஷேர் பண்ணல. மார்க்கெட் வந்து சரியாக வரல. இது ஆக்சுவலி ஏப்ரல் 21 இது. 22 எதுவும் அவ்வளோ கிளியராக இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு காமிச்சிருமா அதில் கிளியராக வரல. உங்களுக்கு சென்ட் பண்ணுறது எதுவும் இல்லை அதில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 21 தான். ஸோ இந்த ரெசிஷன்ஸ் இது பிரேக் டவுன் ஆனால் கீழே வரும் அப்படின்ற சின்ன விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகே, ஸோ விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.